இவ்வளோ நேரம் ஆயிட்டு மாமாவை என்ன காணும். என்ன பண்றாவ? அப்பவே வேலை முடிச்சிட்டு வந்துருவாப்ல. இன்னைக்கு மட்டும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காவ? வேலை செய்யற ஆட்கள் பெரிய மாமா எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாவல்ல. அம்மா அந்த புல் தரையில ராத்திரி அப்படியே படுத்துக்கிடுவோமா இல்ல பாய வச்சு படுப்போமா? உள்ள போய் பாய எடுத்துட்டு வந்தா டோப்பாமட்ட உஷாராயிருவா. அவன் நான் தான் முதல்ல படுப்பேன்னு உளுந்தடிச்சு படுத்தாலும் படுத்துருவா. அதனால நம்ம புல் தரையில முதல்ல இடத்த பிடிச்சிருவோம். ஏப்ல சரோஜினி எதுக்கு அங்கேயே உட்காந்துருக்க? அங்க வா. மாமா இன்னும் வரலக்கா, அதான் இதுல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். அப்படியா? குழந்தைன்னு வரலையோ? ஒரு போனை போட்டு கேட்க வேண்டியதானே? போன் போடையில அவியல எப்பவுமே வந்துருவாள், அந்த மாதிரி வந்துருவான்னு பார்த்துட்டே இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டு என்ன பண்ணியாவனே தெரியல. நீங்க முதல்ல சாப்பிடுறீங்களாக்கா? இல்ல எல்லாரும் வரட்டும் சேர்ந்தே சாப்பிடுவோம். என் புருஷன் இப்பதான் குளிக்க வைக்க போயிருக்காரு. குளிச்சுட்டு வரட்டும், வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டுருவோம். அதுக்குள்ள குழந்தைன்னு வந்துருவாருல. ஆமாக்கா. சரோஜினி அங்க பாரு, நீ தேடின நாள் வந்துட்டு இருக்கு. என்ன நீ தனியா உட்காந்துருக்கியா? அண்ணனும் வரலையோ? மாமா அத்தான் வந்துட்டாவ, குளிக்க போயிருக்காவ. ஓ அப்படியா, வந்தாச்சா? என்னாச்சு மாமா இன்னைக்கு இவ்வளோ லேட்டா வரிய? நான் கூட என்ன காணுமே, யாரை தேடி பார்க்க வர சொல்லலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அது சரோஜினி, கொஞ்சம் காத்துல வாழை இழுச்சு அரிஞ்சு போச்சு. அதை கம்பு நட்டி இழுத்து கட்டி வச்சுட்டு வாரேன், அதை கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஏன் மாமா சரிஞ்சிச்சு? இப்ப காத்து காலமா இருக்குல்ல, காத்து ரொம்ப அடிச்சதுனால அந்த மாதிரி சரியுது. எல்லாம் இல்ல, 1-2 வாழைகள் சைடுல இருக்கும்ல, அதுவரை சரியுது. அப்படியா? ஆமா, ராத்திரியா இருக்கேன்னு விட்டுட்டு வந்தோம்னா காலையில விழுந்து கிடக்கும். அதனாலதான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ நின்று கட்டி வச்சுட்டு வாரேன். மாமா நீங்க ஒத்தையில தான் நின்னீங்களோ? இல்ல சரோஜினி, எங்க அண்ணன் வேலை என்ன போகல, வேலை செய்ய ஆட்கள்லாம் நின்னுச்சு. சரி மாமா, தனியான ராத்திரியான வரை நிக்காதுங்க. அவசரமா வேலை செஞ்சு ஆகணும்னா என்னை வேணா கூப்பிடுங்க, நான் வந்து நிக்கேன். ஆமா குழந்தை, இவளை கூட்டிட்டு போங்க, ஒரு 10 பேரை அடிச்சு வீழ்த்திடுவா. இங்க பாருங்க குழந்தை, உங்க அண்ணன் வேலையாட்கள்லாம் போற வரைக்கும் நீங்களும் நில்லுங்க. அதுக்கு பிறகு ஒத்தையில அந்த காட்டுக்குள்ள நிக்காங்க, எங்களால தேடி வந்துக்கிட முடியாது. சீக்கிரமா வீட்டுக்கு வந்துருங்க, இல்லைன்னா போகும்போது உங்க அண்ணனை கொண்டு இதில் விட்டுட்டு போச்சலுங்க. அண்ணி, இங்க என்ன பையன் இருக்கு? நம்ம தோட்டம் இது. இங்க யார் வரப்போறா? நான் பிறந்ததுல இருந்து இங்கதான் வளர்ந்துருக்கேன், இங்கதான் உருண்டிருக்கேன். எந்த ராத்திரியா இருந்தாலும் சரி, எந்த பகலா இருந்தாலும் சரி, நான் தனியா வேலை செய்வேன் மைனி. நீங்க அதுக்கெல்லாம் பயப்படாங்க, தேடிலாம் யாரும் வரண்டா லேட் ஆச்சுன்னா. அப்படிலாம் சொல்ல முடியுமா? காட்டுக்குள்ள இருட்டு நேரத்துல ஒரு பாம்பு கம்பு கூட தான் வரும். நீங்க தனியா இருக்கு சரி வராது குழந்தை, அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நேரம் ஆனாக்கே சரோஜினி என்ன பண்றதுன்னு தேடிக்கிட்டே உட்கார்ந்துருக்கா. என்ன நேரம் ஆச்சுன்னா இந்த நெட்டச்சி புருஷன் அங்க வர சொல்லியிருப்பா. ஐயோ, என் புருஷனே ஒரு பையன்தாங்குள்ளி, அவரை எப்படி தனியா அனுப்ப முடியும்? நானும் கூட போனாதான் உண்டு. ஏ நெட்டச்சி, உன் புருஷன் தான் பயப்படுவாருங்கல்ல, அப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? இதுல வேற என் தம்பிக்கு துணைக்கிருப்பேன் வந்தாருன்னு சொன்னா எல்லாம் பொய்யா? அது யாராவது அடிக்கேக்கு வந்தாச்சுன்னா 4 பேரை அடிச்சிருவாருன்னு சொன்னேன். தனியா இருட்டுக்குள்ள எப்படி அவரை அனுப்ப முடியும்? அவருக்கே தெற்கையும் தெரியாது வடக்கையும் தெரியாது. ஏன் கண்ணு தெரியாதோ? டோப்பமண்ட தோட்டத்துல அவர் ரொம்ப வேலை செஞ்சது இல்லல்ல, அதனாலதான் தெக்க எது வடக்க எதுன்னு தெரியாது தோட்டத்துலன்னு சொல்றேன். மற்றபடிக்கு வெளியே இருக்கும்போதுலாம் தெக்க வடக்க எல்லாம் தெரியும், கண்ணன் நல்லா தெரியும். ரொம்ப கதை முடியா? நான் வாரேன்னு சொன்னோன்னு எனக்கு முன்னால அவசரப்பட்டுட்டு அவரை கூட்டிட்டு ஓடி வந்துட்டா. இங்க பாரு டோப்பமண்ட, என் புருஷன் தான் ஆசைப்பட்டு என் தம்பிக்கு நான் பாதுகாப்புக்கு போறேன்னு வந்திருக்காரு. நீ சும்மா அவசரப்பட்டு பேசிட்டு இருக்காத. குழந்தை, நாங்க வந்தது உங்களுக்கு பிடிக்கலையோ? சீச்சி, அப்படிலாம் இல்ல மைனி, நீங்க வந்ததுலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீங்களாம் இதுல இருக்கிறதுனால தானே நானும் இதுல இருந்து பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா வந்த உடனே வீட்டுக்குள்ள போவேன், சுவாத்ததுமே அந்தாலும் படுத்துப்போம். நீங்களாம் இங்க இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீ இங்கே இருங்க, எங்கேயும் போக வேண்டாம். சரி குழந்தை, இதுக்கு மேல இந்த டோப்பமண்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லுவீங்க. எப்படி பேசியானு பாருங்க குழந்தை, மரியாதையே கிடையாது. இதுக்குதான் இவங்க வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கேரகம் எனக்கு முன்னால வந்து நிக்குது. டோப்பமண்ட கரகம் அப்படி இப்படிலாம் பேசாத, நாங்க பாதுகாப்புக்கு வந்திருக்கோம். நாங்க இந்த வீட்டுல வந்து தங்கி இருக்கிறது ஒரு படையே வந்து காவலுக்கு இருக்க மாதிரி. ஆமா, இங்க ஏதாவது பிரச்சனை வரட்டும், அதுக்கு வரதான் உங்க படையும் வீரத்தை பத்தி தெரியும். எக்கா நெட்ட மாதிரிக்கா எதுக்கு அப்படி பேசிட்டு கிடக்கா? வீட்டுக்கா அவ இருக்கிறதுனால நல்லா ஜாலியா நீ ஆரம்போதுக்கா. தம்பி ஆனந்து, வீட்டுக்கு வந்துட்டியாப்பா? வந்துட்டேனே, உங்ககிட்ட சொல்லித்தானே வந்தேன். சுண்ணா இருந்தாலும் வீட்டுக்கு ஒழுங்கா வந்துட்டியான்னு நாங்க பாக்கணும்ல, அதான் பின்னாடியே வந்தோம். ஆனந்து, நானும் அண்ணனும் ராத்திரி முழுக்க எங்கேயே தங்கட்டுமாப்பா? தங்குங்கண்ணே, நான் ஏன் வேண்டான்னு சொல்ல போறேன். ஆனா வீட்டுல அண்ணி தேடுவாவில்ல. அவிய தேடுவாவப்பா, போன் போட்டு சொல்லிக்கிட்டியும். தம்பி ஒத்தையில தோட்டத்துல இருக்கவனுக்கு காவலுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லிக்கிட்டியும். காவலுக்குன்னா வேண்டானே, அதான் அண்ணி இருக்காவ, அண்ணன் இருக்காரு. எதுக்கு நீங்களும் இங்க இருந்து கஷ்டப்படணும்? இதுல என்னப்பா கஷ்டம் இருக்கு? நம்ம தோட்டத்துல தானே இருக்கோம். இதுல ஒரு பாய விரிச்சு அண்ணனை நானும் படுத்துக்கிட்டியும். ஐயோ, இவர் படுத்தாருன்னா மொத்த இடத்தையும் இவரே பிடிச்சிட்டு வர, நம்ம எங்க படுக்க? முதல்ல இங்க இருந்து கிளப்பி விடணும். பாய் இல்லைன்னா சொல்லுப்பா, அதான் தென்னை ஓலை கிடக்குதுல்ல, அதை எடுத்துட்டு வந்து அண்ணனும் நானும் அதை போட்டு படுத்துக்கிடுவோம். எத்தான் என்னம்மா குழந்தையாரே? அதான் நான் உங்க தம்பிலாம் இருக்கும்ல, அது மட்டுமா சரோஜனிக்கு அவிய அக்காவும் கூட இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு இங்க கடந்து கஷ்டப்படணும்?
நாங்க பாத்துக்கிட்டே தான் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு ஒரு போன் போடியும் ஓடி வந்துருங்க. அது என்னமோ தெரியலம்மா குழந்தையாரே. தம்பி இங்க இருந்த உடனே எங்க எல்லார் மனசும் இங்கதான் இருக்கு. நேத்து கூட எனக்கு ராத்திரி 12 மணி வரைக்கும் உறக்கமே வரையில. அதனால பேசாம கிளம்பி இங்க வந்துடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரோசா தான் சத்தம் போட்டு காலையில விடிஞ்ச பிறகு போய் பாருங்க, ராத்திரியில எதுக்கு அலைஞ்சிட்டு கிடக்குறியன்னு சொன்னா. ஆனாலும் அண்ணனுக்கு ஒழுங்கா உறக்கமே வரலப்பா. தான் விடிஞ்ச உடனே தோட்டத்துக்கு ஓடி வந்துட்டேன். ஏனே உங்களுக்கு அப்படி மனசு கஷ்டமா இருந்தா என் போனுக்கு ஒரு போன் அடிங்கண்ணே. நான் எப்படி இருக்கேன் என்ன ஏதுன்னு உடனே சொல்லுவேன்ல. அது மட்டும் இல்ல, நேத்து வேணா நாங்க தனியா இருந்திருக்கலாம், இன்னைக்கு அப்படி இல்லைண்ணே. இன்னைக்கு அண்ணி அண்ணன் எல்லாரும் வந்திருக்காவ. எங்களை நினைச்சு கவலைப்படாங்கண்ணே, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், பாதுகாப்பாவும் இருக்கோண்ணே. இது நம்ம தோட்டம் தானே, இங்க யார் வரப்போறா? நம்ம மட்டுமா அங்க இருக்கோம், பனையேறியவியலும் இங்க தானே இருக்காவ. இருக்காவப்பா, என்னன்னு தெரியல, மனசுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அபிய எப்பவுமே இங்க இருந்து பழகிட்டாவ, உங்களுக்கு பழக்கம் இல்லல்ல. அது மட்டும் இல்ல, ராத்திரி நேரத்துல இந்த மிருகங்கள்லாம் கொஞ்சம் நடமாடும்பா. ஐயோ, மிருகம் நடமாடுமா? குழந்தையாரு பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. தோட்டக்காட்டுல இந்த பாம்புகள் அலையும், அப்புறம் இந்த காட்டு பண்ணி எல்லாம் வந்து பள்ளம் தோண்டி போட்டுருது. அதை வச்சுக்கிட்டு தான் சொல்லி, மத்தபடிக்கு இங்க சிங்கம் புள்ளி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படா ஒரு நிமிஷம் நானே பயந்து ஆடி போயிட்டேன். அண்ணி பயமா இருந்தா வீட்டுக்குள்ள படுத்துருங்க நீ. இல்ல குழந்தை, என்னால வீட்டுக்குள்ள படுக்க முடியாது. நானே இந்த புல் தரையில மண்ணில் கிடந்து உருளியக்க ஆசைப்பட்டுங்க வந்திருக்கேன். இதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் படுத்தா எப்படி படுக்க முடியும்? மழை வந்தா மட்டும் வீட்டுக்குள்ள வரேன் குழந்தை, இல்லைன்னா இங்கேயே படுத்துக்கிடுவேன். சரிங்க அண்ணி. ஏனே அதான் அண்ணி அண்ணையெல்லாம் இருக்காவில, நீங்க ஒன்றும் பயப்படாதுங்கண்ணே, வீட்டுக்கு போங்க. தம்பி, நீ யார் இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு போறேன். அண்ணன் வேணா வீட்டுக்கு போகட்டும். இல்ல தம்பி, 12 மணி வரைக்கும் தானே நானும் உன் கூடயே இருக்கேன். ஏனே நடுராத்திரில எதுக்குன்னே அங்கே இங்கே அலையணும், நீங்க இப்பவே வீட்டுக்கு போங்கண்ணே. அன்னை கார் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா, கார்ல தான் போவேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது. 12 மணி வரைக்கும் இருந்துட்டு கிளம்புறோம். அதுக்குள்ள எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் படுங்க. ஏதான் நீங்க சொல்லி சரிதான். அந்த பணமத்த அடியில உட்காந்துருங்க தான், நாங்க எல்லாரும் வெளியே தான் படுத்து கிடப்போம். இந்த பனிகிண்டி வரதானி பார்த்து கொஞ்சம் துரத்தி விட்டு போங்க. சரிம்மா குழந்தையாரே, ஒன்றும் பயம் இல்லை. ஏனே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டானே, நான் பாத்துக்கிட்டே நீங்க போயிட்டு வாங்க. இல்லப்பா தம்பி, அங்க போனாலும் மனசு இங்கேயே யோசிக்க சொல்லுது. அதனால ஒரு 12 மணி வரைக்கும் இருந்துட்டு போறோம். அம்மா பொண்ணு அடிச்சா சொல்லிக்கிட்டியும். மாமா அப்படின்னா எல்லாருக்கும் சேர்த்தே சோறு பொங்கி சாப்பிட்டுட்டு போங்க. வேண்டாமா குழந்தையாரே, வீட்டுல ரோசா சமைச்சு வச்சிருப்பானுங்க, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டியும். ஏனே 12 மணி வரைக்கும் எப்படின்னே சாப்பிடுவாங்க, பியா சாப்பிடுங்கண்ணே. சாப்பிட்டுட்டு வேணா வீட்டுக்கு போங்க, நானும் வேணா கூட வாரி உங்களை கொண்டு விட்டுட்டு நான் வந்துடுறேனே. வேண்டாப்பா தம்பி, நானும் அண்ணனும் ஒரு கொல்ல போய்கிடுவோம். சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் வீட்டுக்கு ஒரு போன் போட்டு சொல்லிட்டு வரேன், இல்லைன்னா குஷ்பு தேடுவா. சரிண்ணே. எத்தா உட்காந்து பேசிட்டு இருங்க, நான் இப்ப சோறு பொங்கி எல்லாருக்கும் எடுத்துட்டு வந்துடுறேன். குழம்பு கூட்டுலாம் மதியம் வச்சது இருக்கு, சோறு மட்டும் தான் பொங்கணும். சரிம்மா குழந்தையாரே, ஒன்னும் அவசரம் இல்லை, நீ மெதுவாவே செய். இது ஒன்னும் சிமெண்ட் வீடு கிடையாது, மண்ணுல கட்டின வீடு. அது மட்டும் இல்லாம கூற வீடு. தீ பிடிச்சிடாம பார்த்து சமையல் பண்ணுமா. எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும். பக்கத்துல எதுக்கும் ஒரு வாளி தண்ணி வச்சுக்கிட்டது நல்லது. ஏத்தா இதுக்கு தான் நான் வெளியே அடுப்பாங்கரையை வை, இங்க வச்சு பொங்கிக்கலாம்னு சொன்னேன், கேட்கவே மாட்டேங்க. அதுவும் சரிதானே. எம்மாட்டி குழந்தையாரே, அடுப்ப தூக்கி வெளியே போட்டு செய்யுமா. சரி மாமா. ஹலோ குஷ்பு. என்னங்க, என்ன வீட்டுக்கு வரல? இன்னும் நேரம் ஆகுமா? ராத்திரியில அப்படி என்ன வேலை பார்த்துட்டு கிடக்குறிய? சீக்கிரம் கிளம்பி நேரத்துக்கு வர வேண்டியதானே? நீங்க வந்தாதான் இந்த பிள்ளைலாம் சத்தம் போட்டு சாப்பிட சொல்லுவீங்க. அதுவெல்லாம் சாப்பிட்டுட்டு நேரத்துக்கு படுக்கும். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. குஷ்பு, இன்னைக்கு வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். நீ பிள்ளைல சாப்பிட சொல்லு, சாப்பிட்டுட்டு நீங்க படுங்க. நானும் லட்சுமணனும் வர்றதுக்கு நேரம் ஆகும். ஏங்க ராத்திரியில என்னங்க அப்படி கிடந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? என்ன வேலையா இருந்தாலும் காலையில போய் பார்த்துக்கிடலாம்ல. கிளம்பி வாங்க, நேரம் ஆகுது. குஷ்பு, வேலைலாம் எதுவும் இல்ல, தம்பி வீட்டுலதான் இருக்கோம். என்னது தம்பி வீட்லயா? உங்க தம்பி சொந்தமா வீடு வாங்கிட்டாவ்ளோ? இல்ல அந்த வீட்டை எழுதி கொடுத்துட்டீங்களா? தோட்டத்து வீடுன்னு சொல்லுங்க, தம்பி வீடுன்னுலாம் சொல்லாண்டாம். நம்ம தோட்டத்து வீட்டுல தான் இருக்காவ, அவ்வளவுதான். தம்பி வீடுன்னு அங்க எல்லாத்தையும் கொடுத்துறாருங்க. என்னத்தை இப்ப கொடுத்தாவே, எதுக்கு இப்படி பேசுறா? தம்பின்னு சொத்தை எழுதி வச்சிடாருங்க, அதுக்கு தான் சொன்னேன். இங்க பாரு குஷ்பு, சொத்தை பத்திலாம் நீ பேசாத. அது எங்க அப்பா அம்மா விருப்பம். அவிய யார் பேருக்கு எழுதியாவளோ அவிய அதுக்கு பிறகு வச்சு பாதுகாப்பாவ. என் தம்பிக்கே எழுதி வச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமா, ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் 5க்கும் 10க்கும் அவகிட்ட தான் நம்ம கையை நீட்டிட்டு நிக்கணும். நம்ம பிள்ளைலாம் அப்படிதான் நிக்கணும். யாருக்குமே அவன் நம்ம பிள்ளைல அடிச்சிருக்கா, இப்படிப்பட்டவன் நாளைக்கு ஒண்ணுனா செய்வாளோ? தம்பிக்கு எழுதி கொடுத்தா சந்தோஷமா? எனக்கு அதுல சந்தோஷம் இல்லை. தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதங்க. அதே நம்ம தோட்டத்து வீடு, அவ்வளவுதான். எல்லாருக்கும் அதுல உரிமை இருக்கு. தம்பி வீடுன்னு சொல்லாதங்க. எல்லாருக்கும்
இருக்கு. எல்லம்மா இருக்காளே அந்த வீட்லயும் பங்கு இருக்கு. ஒருத்தருக்குன்னு எந்த வீட்டையும் யாரும் எழுதி கொடுக்கல, ஒருத்தருக்குன்னு எந்த தோட்டத்தையும் யாரும் பிரிச்சும் கொடுக்கல. மொத்தமா தான் இருக்கு. இப்ப நீ இதை என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு தெரியாது பாரு. தேவையில்லாதெல்லாம் பேசாத குஷ்பு. நாங்க கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரதுக்கு நேரம் ஆகும். நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாடுங்க, அம்மாட்டையும் சொல்லிடு. ஏங்க இப்ப எதுக்கு அங்க போய் இருக்கீங்க நீங்க? கிளம்பி வர வேண்டியதானே? உங்க தம்பி தான் சொல்லுவார்த்த கேட்காம அங்க போய் கிடக்காவ. நீங்க அங்க போய் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் தம்பி இங்க தோட்டத்துல ஒத்தையில கிடக்கான்ல, அதான் கொஞ்ச நேரம் துணைக்கு இருக்கும். 12 மணிக்கு வந்துருவோம். அவர் எங்க அங்க ஒத்தையில கிடக்காரு? அதான் இந்த சரோஜா இருக்கா, நெட்ட மாதிரி இருக்கா, நெட்ட மாதிரி புருஷன் இருக்காரு, 2 சின்ன பிள்ளைகள் கிடக்குது. அவி எங்க அங்க ஒத்தையில இருக்காவே? ஒரு பெரிய கூட்டத்தோட தான் இருக்காவே. நீங்களும் இப்ப தேவையில்லாம அங்க போய் அவிய பாதுகாக்கணும்னு அவசியம் இல்லை. சீக்கிரம் கிளம்பி வாங்க. லட்சுமி அத்தா வேணா அங்க இருந்துட்டு போட்டோம். நீங்க உடனே கிளம்பி வாங்க. இங்க பாரு குஷ்பு, என் தம்பி இங்க இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனுக்கும் எல்லார் கூடயும் அங்க கடந்துட்டு இங்க ஒத்தையில இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நாங்க கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு இருந்தோம்னா அவன் மனசுக்கு நல்லா இருக்கும். அதான் இங்க இருக்கோம்னு சொன்னேன். சரோஜினியும் எல்லாருக்கும் சேர்த்து சமைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. சாப்பிட்டுட்டு ஒரு 12 மணி வரையும் இருந்துட்டு வாரோம். அப்படி வர முடியலனாலும் இங்கேயே படுத்து உறங்கிருவோம். நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு பாடுங்க. எங்க அம்மாட்டியும் ஒரு வார்த்தை சொல்லிரு. தேடிட்டு கிடப்பேன்னா ஒரு போன் போட்டு சொல்லலான்னு பார்த்தேன். தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத குஷ்பு. நான் போன வைக்கேன். ஏங்க உடனே கிளம்பி வாங்க. எங்களை ஒத்தையில போட்டுட்டு நீங்க எதுக்கு அங்க போய் கிடக்குறீங்க? இந்த வீட்ல எங்களுக்கு துணைக்கு யார் இருக்கா? எல்லாரும் அங்க போய் இருந்துகிட்டா. வீட்டுல அத்தனை பேர் இருக்கும்போதே பயமா இருக்குன்னு சொல்லியா? என் தம்பி தோட்டத்துல தங்கிட்டு கிடக்காப்ப எங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும். 12 மணி வரைக்கும் இருந்துட்டு நாங்க வாரோம். சாப்பிட்டுட்டு கதவை சாத்திட்டு பாடு. வந்து தட்டினா மட்டும் தோறங்க. நான் வைக்கேன் குஷ்பு. ஏங்க வச்சிட்டாவல? வீலுக்கு நான் சொல்றது ஒண்ணுமே புரியல. ஏன்னா இப்படி இருக்காவல? தம்பி தம்பின்னு உயிரை தான் முடியாவே. தோட்டத்துல தானே இருக்காரு அவரு. துணைக்கு இத்தனை பேர் இருக்காவ. இப்ப இவியலும் போய் அங்க துணைக்கு இருக்கணுமா? இதுல தம்பி வீடுன்னு இப்பவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாவ. விட்டா தனியா அந்த வீட்டை எழுதி கொடுத்துருவா போல இருக்கே. வீட்டை எழுதி கொடுத்தா தோட்டத்தையும் எழுதி கொடுத்துருவாவ. பிறகு என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு என்ன இருக்கும்? நல்ல பிளான் பண்ணி தான் இந்த சரோஜினி குழந்தை அங்க கூட்டிட்டு போயிருக்கா. சீக்கிரமா அவளை அந்த தோட்டத்தை விட்டே துரத்தணும். அப்பதான் எல்லாம் சரியா வரும். ஷில்பா, இப்போ உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல. மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகணுமா? வேண்டாம், சரியாயிட்டு. போனா சொல்லு, போய் இன்னொரு ஊசி போட்டு வந்துடலாம். அதான் சரியாயிட்டுன்னு சொல்லி எல்லாம் மறுபடியும் எதுக்கு போகணும்? எனக்கு சரியாயிட்டுங்க. சரி ஷில்பா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்ன ஷில்பா? என் ஃப்ரெண்டு கேட்டா கல்யாணம் ஆயிட்டுல ஹனிமூனுக்கு எங்கேயுமே போகலையான்னு கேட்டா. அப்படியா? ஆமா, கல்யாணம் ஆன உடனே எல்லாரும் போவாங்களாம். டூருக்கு எங்கேயாவது போயிட்டு வருவாங்களாம். நான் எங்கேயுமே அவ்வளவா டூருக்கு போனதே இல்லைங்க. போகவும் விரும்ப மாட்டேன். எங்க அம்மையே நீ அனுப்பி விட மாட்டா. அதனால நீங்க எங்கேயாவது வெளியூருக்கு கூட்டு போறீங்களா? வெளியூருக்கா? ஆமா, ஊட்டி கொடைக்கானல் தான் போக சொன்னா என் ஃப்ரெண்டு. அந்த மாதிரி எங்கேயாவது தூரமா போயிட்டு வருவோமா? ஒரு வாரத்துக்கோ 2 வாரத்துக்கோ. ஒரு வாரத்துக்கா? நான் இன்னைக்குதான் ஆபீஸ்க்கே போனேன். உடனே லீவ் போட்டா ஏதாவது சொல்லுவாப்ல. ஏங்க எதுக்கு நீங்க உடனே வேலைக்கு போனீங்க? நம்ம அழகா இன்னும் கொஞ்ச நாள் ஊர் சுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலைக்கு போயிருக்கலாம். ஏங்க இவ்வளவு அவசரமா வேலைக்கு போனீங்க? நீங்க இல்லாம வீட்டுல ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவோமே ஒரு வாரத்துக்கு. ஆபீஸ்ல எங்கிட்டயும் கேட்டாங்க ஷில்பா. ஹனிமூனுக்கு வைஃபை கூட்டிட்டு போலையா, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் இப்போதைக்கு எங்கேயும் போல அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே போய் லீவ் கேட்டா மேனேஜர் ஏதாவது சொல்லுவாரு. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போறேன். ஏங்க கல்யாணம் ஆன புதுசுலதான் இதுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாங்களாம். 6 மாசம் கழிச்செல்லாம் போக கூடாது. உடனே எப்படி போய் லீவ் கேக்குறது, அதை யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டினியூவா எடுத்திருந்தா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ப்ளீஸுங்க, என் ஃப்ரெண்டு சொன்னோடனே எனக்கு ஆசை வந்துட்டு. நாம போயிட்டு வருவோமே. ஊட்டி கொடைக்கானல்னா நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயுமே எங்க அம்மா கூட்டிட்டு போனதே இல்ல. ப்ளீஸுங்க, நீங்களாவது கூட்டிட்டு போங்களா? சரி ஷில்பா. நீ, நான், எங்க அம்மா, அப்பா, தம்பி 5 பேர் போயிட்டு வருவோம். 5 பேரா? ஏங்க இதுக்கு தனியா தான் போவாங்களாம். அதுவும் நம்ம 2 பேர் மட்டும்தான் தனியா போகணுமா? என் ஃப்ரெண்டு தான் சொன்னா குடும்பமாலாம் போக கூடாதா. ஏன் போனா என்ன, அவங்களும் அந்த இடங்கள்லாம் பார்த்தது இல்லல்ல. எல்லாரும் ஒன்னா போயிட்டு வருவோம். வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும் போனா போவோம், இல்லைன்னா போகவே வேண்டாம்.
ஷில்பா எல்லா இடத்துக்கும் நாங்க எல்லாரும் குடும்பமா தான் போவோம். ஒரு கோயிலுக்கு போனோம்னா கூட எல்லாரும் சேர்ந்து தான் போயிட்டு வருவோம். ஒரு வாரம் வெளியே போய் தங்க போறோம், எப்படி தனியா போறது? எல்லாரும் போவோம் ஷில்பா. வேண்டாம், ஹனிமூணுனா தனியா தான் போகணும். இல்லைன்னா போகவே வேண்டாம், விடுங்க. கல்யாணம் புதுசுல கூட நான் கேக்குறதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறிய. கல்யாணம் முத நாள் மட்டும் எல்லாம் செஞ்சிய. அதுக்கு பிறகு எல்லாம் இந்த வீட்டுல வித்தியாசமா தான் நடக்கு. குவாச்சிக்காத ஷில்பா. நான் ஏன் குவாச்சிக்கிட போறேன்? போங்க, நீங்க போய் வேலையை பாருங்க. நான் இந்த வீட்டுக்குள்ளே நாலு செவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மையும் என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போனதில்ல. நீங்களும் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறிய. நான் வீட்லயே இருக்கேன், நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க. சரி ஷில்பா, கோவப்படாத. நான் முதல்ல எங்க அம்மாட்ட கேட்கேன். எங்க அம்மா போகலான்னு சொன்னாங்கன்னா போயிட்டு வருவோம். உங்க அம்மா எப்படி போகலான்னு சொல்லுவாவ? போகக்கூடாதுன்னு சொல்லுவாவ. இதுவே நீங்க டிக்கெட் போட்டுட்டீங்கன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாவ. முதல்ல டிக்கெட் போடுங்க, அதுக்கு பிறகு போய் உங்க அம்மாட்ட சொல்லுங்க. அப்பதான் அத்தை விடுவாவ, இல்லைன்னா போகக்கூடாதுன்னு சொல்லுவாவ. டிக்கெட் போட்டா எங்க அம்மா வருத்தப்படுவாவ ஷில்பா. நான் முதல்ல எங்க அம்மாட்ட கேட்டுறேன், அதுக்கு பிறகு டிக்கெட் போடுங்க. சரி, உங்க இஷ்டம்.